சிவாய நம. தந்திரம் 9, பாடல் 2857. உணர்வும் அவனே, உயிரும் அவனே, புணரும் அவனே, புலவி அவனே, இணரும் அவன் தன்னை எண்ணலும் ஆகான், துணரின் மலர் கந்தம் துண்ணி நின்றானே. இன்றைய பாடலும் இறைவனின் இயல்புகளை பற்றி கூறுற பாடல் தான். நம்ம உடம்புல உயிராகவும் ஆன்மாவாகவும் அந்த ஆன்ம உணர்வாகவும் இருப்பவன் அந்த சிவன். காண்பதும் அவன்தான், காணப்படும் பொருளாக இருப்பதும் அவன்தான். மனிதர்களோட எண்ணத்திலையும் செயல்லையும் அவன்தான் இருக்கான். எப்படி ஒரு மலரில் அதோடைய நறுமணம் ஒன்று இருக்கிறது போல நம்ம உயிரோடும் உணர்வோடும் அந்த இறைவன் ஒன்று இருக்கின்றான். இந்த பாடல் படிக்கிறப்போ ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. இந்த உலகத்தில் இறை மட்டும்தான் எல்லாமாகவும் இருக்குது. உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், மனிதர்கள், மற்ற எல்லா ஜீவனுமே இறைவன் மட்டும்தான். இப்போ நம்ம வீட்டில் சாமி படம் வச்சுருக்கோம். நம்ம அப்புறம் கோயிலேருந்து மண் வாங்கிட்டு வருவோம், தீர்த்தம் கொடுப்பாங்க, துணி வாங்கிட்டு வருவோம், கயிறு வாங்கிட்டு வருவோம். இதெல்லாம் வச்சு வழிபடுறப்ப நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மள நிறைய பேருக்கு நல்ல விஷயம் நடந்திருக்கும். இந்த செயின் போட்டேன், சாமி டாலர் போட்ட செயின் போட்டேன், நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, அந்த இந்த சாமி டாலர்லேயோ சாமி படத்துலையோ இறை இருக்குது அப்படின்ட்டு நம்ம முழுமையாக அந்த இடத்துல நம்புகிறோம். நம்ம எவ்வளவு தூரம் நம்புகிறோமோ அந்த அளவுக்கு சாமி அங்கே வந்துடுறாரு. இப்போது நம்ம சாதாரணமாக ரோட்டில் ஒரு கல் பார்க்குறோம், அந்த கல்லை எடுத்துகிட்டு இதில் இறை இருக்குது அப்படின்னு நீங்கள் முழுமையாக நம்புகிறப்போ அந்த கல்லுலேயும் சாமி வந்துடுவார். ஏன்னா அவர் தானே இங்கே எல்லாமாவும் இருக்கார்ல. இங்கே நம்மளோட நம்பிக்கை தான். நீங்கள் அதிகமாக எவ்வளோ தூரம் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இறை நமக்கு உதவி செய்வாங்க. எல்லாமாவும் இறை தான் இருக்குது இங்கே. நமக்கு இந்த நரசிம்ம அவதாரத்தில் பிரகலாதன் சொல்லுவார், இறைவன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு. அது இந்த பாட்டு படிக்கிறப்போ தான் அதுக்கான பொருள் இப்போ தான் புரியுது. இப்பேற்பட்ட தன்னிகரற்ற எல்லாமாக இருக்கிற இந்த இறைவனை நம்ம முன்னிறுத்தி நம்ம ஒரு செயல் செஞ்சோன்னா அதை நல்லபடியாக நிறைவேற்றி தருவது அந்த இறையோட பொறுப்பாயிடும். நன்றி.